Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8, part 1 la chapter number 1, a square and a cube. இதுல page number 10 and 11 ல இருக்க figure out questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன recap of the property of square numbers. இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த property of square numbers. இது வந்து உங்களுக்கு lifelong வந்து helpful-ஆ இருக்கும் for making calculations. சில decisions in calculationsல வந்து நீங்க எடுக்கணும்னா அப்ப வந்து இந்த properties of square numbers வந்து ரொம்ப helpful-ஆ இருக்கும். ஓகேவா, ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கலாம். இதுல வந்து 7 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணதுதான். அது ஜஸ்ட் வந்து நம்ம ரீகேப் பார்க்க போறோம். 8th ப்ராப்பர்ட்டி இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. A number having 2, 3, 7 or 8 at its unit place is never a perfect square. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்கொயர் நம்பர்னா அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்ன, அந்த லாஸ்ட் டிஜிட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 7, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ரைட் மோஸ்ட்ல, அந்த டிஜிட்டை தான் நம்ம யூனிட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் வருது இல்லையா. இதுல இந்த ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஒன்னுனா என்ன, யூனிட் வேல்யூ. சோ ஒன்ஸ் பிளேஸ் தான் நம்ம யூனிட்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட்ஸ் டிஜிட் வந்து 2, 3, 7 or 8 இந்த 4 நம்பர்ல எந்த நம்பர்லயும் எண்ட் ஆக கூடாது. எண்ட் ஆனிச்சுன்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஜஸ்ட் பை லுக்கிங் அட் இட் நீங்க சொல்லிடலாம், இந்த 4 நம்பர்ல எதுலயாவது எண்ட் ஆனிச்சுன்னா அது ஸ்கொயர் நம்பர் இல்லன்னு சொல்லிடலாம். சப்போஸ் இந்த 4 நம்பர் இல்லாம வேற நம்பர்ல எண்ட் ஆகுது, அப்ப நம்ம அதை ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாமா? ஷியோரா சொல்ல முடியாது. இட் மே பி a ஸ்கொயர் நம்பர், இல்ல ஸ்கொயர் நம்பர் இல்லாமலும் போகலாம். ஓகேவா, இப்ப சப்போஸ் வந்து 4 எடுத்துக்கோங்க. 4 is a ஸ்கொயர் நம்பர். ஆனா 14 வந்து ஸ்கொயர் நம்பரா? 4ல தான் எண்ட் ஆகுது. ஆனா 14 நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். சோ இது வந்து நம்ம ஷியோரா சொல்ல முடியாது. மத்த நம்பர்ல எண்ட் ஆனிச்சுன்னா அது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்ம ஷியோரா சொல்ல முடியாது. ஆனா 2, 3, 7 or 8ல எண்ட் ஆகுதுன்னா அந்த நம்பரை வந்து நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல முடியாது. இப்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 238 இது ஸ்கொயர் நம்பரா? ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஏன்? இது 8ல எண்ட் ஆகுது. அதே மாதிரி 142 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்கொயர் நம்பரா? கிடையாது. ஏன்னா இட் இஸ் எண்டிங் இன் 2. ஓகேவா, அதனால 2, 3, 7 or 8ல எண்ட் ஆனிச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. The number of zeros at the end of a perfect square is always even. ஒரு perfect square நம்பர்னு இருக்குன்னா அதோடைய எண்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஜீரோஸ், நடுவுல இருக்கிறது இல்ல, எண்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எப்பயுமே ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னா என்ன? 2 zeros இருக்கும், இல்ல 4 zeros இருக்கும், இல்ல 6 zeros இருக்கும், இல்ல 8 zeros இருக்கும், இல்ல 10 zeros இருக்கும், 12 zeros இருக்கும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து at the endல நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஈவனா தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? மொத்தம் வந்து 2 zeros இருக்கு. இதே வந்து 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு? 3 zeros இருக்கு மொத்தம். அப்ப ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். அப்ப இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதே வந்து 25 followed by 4 zeros இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈவனா, அப்ப இட் இஸ் a perfect square. இது ஜஸ்ட் பார்த்த உடனே நீங்க நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணியே நீங்க சொல்லிடலாம். ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்ததுன்னா that may be a square number. odd number of zeros இருந்ததுன்னா confidently you can tell it is not a square number. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. Square of even numbers are always even and square of odd numbers is always odd. ஓகேவா, ஒரு ஸ்கொயர், இது வந்து parity ரிலேட்டட். ஒரு ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 digit நம்பரே எடுத்துக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 2 which gives you 4. அதே மாதிரி ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம், இப்போ ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 3 into 3 which gives you 9 which is an odd number. So ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணா ஈவன் கிடைக்கும், ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா ஆட் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் a perfect square number. இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் வரும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வராது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலி வந்து that is related to natural numbers. அதனால a square number is never negative. நெகட்டிவா இருக்காது. ஏன்? ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்றோம். இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு -3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஸ்கொயர் பண்றேன்னா -3ய நான் -3ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும் 2 times. அதான அதோடைய மீனிங். ஸ்கொயர்ட்னா என்ன? the number should be multiplied by itself 2 times. so -3ய நான் -3யோட மல்டிப்ளை பண்றேன். 3 3s are என்ன? 9. ஃபைன். இப்ப மைனஸோட மைனஸை மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பி பிளஸ். சோ ஒரு நெகட்டிவ் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும்
நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது. பாசிட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணா ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். பிளஸ் 3 into plus 3, plus into plus will be plus, 9 into 3 into 3 will be 9. So எந்த நம்பரை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணாலும், எந்த நம்பர்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா we will get only positive value. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நெவர் நெகட்டிவ்னு இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் நம்பர் இஸ் நெவர் நெகட்டிவ். நெகட்டிவா இருக்காது. நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் n ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இது 1 மார்க்கர்ல கண்டிப்பா வரும். அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கா? அப்ப 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get the answer. What is 4 square? It is 16. So 1 plus 3 plus 5 plus 7 is equal to 16. இது புரிஞ்சுதா? இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்றத ஒவ்வொரு முறையும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? சோ லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. லாஸ்ட் நம்பர் இஸ் 7. அத வந்து 2n minus 1 ஓட ஈக்குவேட் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, how many numbers கண்டுபிடிக்கிறதுக்கு, how many odd natural numbers, odd natural numbers கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். 2n minus 1 என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பரோட ஈக்குவேட் பண்ணுங்க. இப்ப -1 அதர் சைடு போகுமா? அப்போ 2n is equal to 7 plus 1 which is equal to 8. அப்ப n is equal to இந்த 2 ஆல டிவைட் பண்ணணுமா? 8 by 2 is equal to 4. அப்ப மொத்தம் எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு? 4 நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப அதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா 2n minus 1 தான் ஃபார்முலா. ஓகே, எத்தனை நம்பர்ஸ்ன்றதுக்கு என்னது? இட் இஸ் n ஸ்கொயர். The sum of first n odd natural numbers is n square. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இது ரிலேட்டடா क्वेश्चंस நிறைய வரும். அதுக்கப்புறம் nth ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2n minus 1ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன சொன்னேன்? 1 plus 3 plus 5 plus 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப சப்போஸ் வந்து வேற மாதிரி இதே கொஸ்டினை இன்னொரு விதமா எப்படி கேட்பாங்கன்னா, which is the fourth odd number னு கேட்பாங்க. which is the fourth odd number னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ n is equal to 4. இங்க n ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இத வந்து நம்ம 2n minus 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2n minus 1 அப்போ n க்கு பதில் நான் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா fourth odd number னு கேட்டிருக்காங்க. So 2 into 4 minus 1 which is 8 minus 1 7. So the fourth odd number is 7. புரியுதா உங்களுக்கு? இந்த சேம் எக்ஸாம்பிள் தான் ரெண்டு விதமா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் நம்பரை கொடுத்துருவாங்க. nth ஆட் நம்பர் என்னன்றது கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை வச்சுட்டு அது எத்தனாவது ஆட் நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2n minus 1 is equal to லாஸ்ட் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இதுல என்னன்னா என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் 2n minus 1 தான். இதுல n is equal to அந்த நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ways, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரியலன்னா இத வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், எல்லா ப்ராப்ளமையும் கண்ணால பாக்காதீங்க, எல்லாத்தையுமே போட்டு பாருங்க. ஓகேவா? இந்த ஃபிகர் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு முறை டீச் பண்றேன். நீங்க கூடவே ஒரு முறை போடுறீங்கன்னா விதவுட் மை ஹெல்ப் வந்து உங்களால அதை திருப்பி போட முடியுதா அப்படின்னு பாருங்க. கண்ணால பார்த்தா எல்லாம் புரியுற மாதிரிதான் இருக்கும். ஆனா கண்ணு வந்து நம்மள ஏமாத்தும். ஸோ கேர்ஃபுல்லா நீங்க ஒரு முறை போட்டு பாருங்க. மேத் எப்பவுமே பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். nth odd number is equal to 2n minus 1. Next, there are 2n natural numbers between the square of n and n plus 1. இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து 1 மார்க்கர்ல கேட்கலாம். ஓகே, இதுக்கு மீனிங் என்ன? 2n natural numbers. இப்ப சப்போஸ் உங்களுக்கு n and n plus 1 கொடுத்துருக்காங்களா? இதுக்கு மீனிங் என்ன? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு அர்த்தம். ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ நம்ம ஸ்கொயர் பண்ணும் போது அதுக்கு நடுவுல இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா. இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, how many natural numbers are there between squares of 18 and 19 கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
18 ஸ்கொயருக்கும் 19 ஸ்கொயருக்கும் நடுவுல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதை தான் அந்த இடத்துல கொடுத்துருந்தேன். பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் n அண்ட் n plus 1 the whole square. பிட்வீன் n and n plus 1னா அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 18ம் 19ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா, n-ம் n plus 1 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா, அதை ஸ்கொயர் பண்ணா அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா தான் 2n. 2nன்றது இந்த ரெண்டுத்துல ஸ்மாலர் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம டபுள் பண்ணணும், அதாவது இன்டூ 2 பண்ணணும். ஸோ 18ஓட 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், நம்மளுக்கு 36 வரும். ஸோ தெர் ஆர் 36 நேச்சுரல் நம்பர் பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 18 and 19. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 1 மார்க்கர்ல வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நிறைய 1 மார்க்கர் வந்து கேட்பாங்க. ஓகே, சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரியுதா? ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா கரெக்டா வராது, ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இது இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். The difference of the square of consecutive numbers is the sum of the two numbers. இதையும் இதுக்கு முந்தின ப்ராப்பர்ட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கேட்டாங்கன்னா 2n. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ், அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, sum of the two numbers. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அந்த ரெண்டு நம்பர் 18ம் 19ம் வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்ப ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 18 ஸ்கொயரும் 19 ஸ்கொயரும் வரும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா என்ன, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 19 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா போதும். 19 பிளஸ் 18 which is equal to 37. ஓகேவா? ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப், டிஃபரன்ஸ் ஆஃப்னா மைனஸ், ஸ்கொயர் ஆஃப்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். எந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும், கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா நெக்ஸ்ட் நம்பர்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ 19 ஸ்கொயரும், இது எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நான் 18 19 எடுத்திருக்கேன், அதை ஸ்கொயர் பண்றேன். அதோடைய டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ். ஸ்கொயர் பண்ணதோடது இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா வருது, which is 19 plus 18 is equal to 37. ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. புக்ல கொடுக்கல, பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சட்டுன்னு போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு 23 ஸ்கொயர் மைனஸ் 22 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி போடுவீங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். 23யும் 22யும் ஆட் பண்ணா போதும், which gives you 45. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இதை வந்து 23 into 23 மைனஸ் 22 into 22 அப்படின்னு போட்டா எவ்வளவு லாங்கா வரும். 23 ஸ்கொயர் பண்ணணும், 22 ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்றப்ப எங்கேயாவது பாரோயிங் இருந்ததுன்னா அது வேற ஒரு பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க சிம்பிளா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். am I clear? ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப 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 முக்கியம். டேக் அ நோட் ஆஃப் இட். இது எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆடட் டு தட் நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும், அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் எப்படி பை ஹார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி 20 ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும். இஃப் பாசிபிள் 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் பேஜ் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 1. which of the following numbers are not perfect squares? இது வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து they will never end in 2, 3, 7 or 8. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் பை லுக்கிங் அட் இட் நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சப்டிவிஷன் 1 ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 1, 2032. இப்போ ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ் இட் ends in 2. ஓகேவா? ஸோ அது என்னது, இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நாட் அ perfect square. Reason என்ன, units place, units digit is 2. ஓகேவா? நெக்ஸ்ட் எவ்வளவு ஈஸியா இருக்கு, 2048. இப்ப யூனிட்ஸ் டிஜிட் பாருங்க, it is ending in 8. அப்போ it's not a perfect square. Not a perfect square. Reason வந்து units digit
is 8. எல்லாமே அப்ப இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்களான்னா you are wrong. Third one வந்து 1027. Okay, units digit என்ன? It is 7. அப்ப என்ன? It's not a perfect square. என்ன reason? 2, 3, 7 or 8ல வந்து end ஆக கூடாது இல்லையா? இப்ப இது 7ல end ஆயிருக்கு, அதனால it's not a perfect square. Reason, units digit is 7. இதுல 3 மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. Next, subdivision number 4, 1089. இப்ப இதுல எண்ட் ஆயிருக்கு? 9ல எண்ட் ஆயிருக்கு. இதுல எண்ட் ஆக கூடாது? 2, 3, 7, 8ல வந்து எண்ட் ஆனா இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது 9ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ இட் மே பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இல்ல நீங்க பைஹார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க சொல்லிடலாம். ஷியோரா சொல்லலாம், பைஹார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. தெரியலனா இட் மே பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? கிளியர்? இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம். இதுல வந்து இன்னொரு வே ஆஃப் ஆஸ்கிங் த கொஸ்டின். இப்போ வந்து 250 கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 5, சப்டிவிஷன் நம்பர் 5 வச்சுக்கோங்க. இப்போ 250 கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்கறாங்க. இஸ் இட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை? இட் இஸ் ஆட். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் is odd. Therefore, it is not a perfect square. Number of zeros வந்து எப்பயும் ஈவனா இருக்கணும். ஆனா இதுல odd number of zeros இருக்கு, அதனால it is not a perfect square. இன்னொரு எக்ஸாம்பிள் 150 வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து 15000 வச்சுக்கோங்க. ஸோ odd number of zeros இருந்ததுன்னா that is not a perfect square. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தும் உங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ஃபிகர் இட் அவுட்ல அந்த கொஸ்டின் இல்லைன்றதுக்காக அது கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக்ல இருக்கு. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு புக்ல இருக்கிறனால இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். வெறும் ஃபிகர் இட் அவுட் மட்டும் பார்க்காதீங்க. அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க் வாங்க முடியாது. ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 2. Which one among 64 square, 108 square, 292 square, 36 square has last digit as 1? அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 64, 108, 292, 36, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா எதுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட்ஸ் டிஜிட் வந்து 4ஆ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு முறை வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இது பார்க்கலாம். இப்ப சப்போஸ் வந்து 1ஐயும் 9ஐயும் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். ஒன்றும் கிடையாது, சிம்பிள் லாஜிக். 1 into 1 எவ்வளோ? 1. அதே மாதிரி 9 into 9 என்ன? 81. அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னது? 1. ஓகேவா? ஸோ 1ஐயும் 9ஐயும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பர் இஃப் இட் எண்ட்ஸ் இன் 1 or 9, அப்போ அதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். கரெக்டா? அடுத்தது 2ஐயும் 8ஐயும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். இப்போ சப்போஸ் 62 இருக்கு. ஓகேவா? இப்போ 62 நம்ம ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 62 into 62 ஃபுல்லா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க். எப்பயுமே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேவா? இப்போ 2ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? உங்களுக்கு 4 வருது. அப்போ அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னவா இருக்கும்? 4 தான் இருக்கும். அதே மாதிரி தான் 8ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 64 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 64 into 64னா 4ஐயும் மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். 4 into 4 எவ்வளோ? 16. 16ல யூனிட்ஸ் டிஜிட் என்ன? 6. கரெக்டா? இது வந்து ஃபார் 4க்கு சொன்னேன். இப்போ வந்து நான் வந்து 8க்கு சொல்லணும் இல்லையா? ஸோ 68 into 68ன்னு இருக்கு. அப்போ 8 into 8 என்ன? 64. அப்போ 64ல யூனிட்ஸ் டிஜிட் என்ன? 4. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் வந்து 2லயோ 8லயோ எண்ட் ஆகுது. அந்த நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கொயர் பண்ண நம்பரோடைய யூனிட்ஸ் பிளேஸ், அதாவது லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 5. 5க்கு வந்து 5A தான் வரும். 5ல எண்டா 5 வரும். இப்போ 5ல எண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ 5ல எண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ல எண்ட் ஆயிருக்கிற நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எதுல எண்ட் ஆகும்? அது 5ல தான் எண்ட் ஆகும். 5னா 5A தான் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 65. 65ஐ நான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5 into 5 என்ன? 25. 25 எதுல எண்ட் ஆகுது? 5ல எண்ட் ஆகுது. ஸோ ஒரு நம்பர் வந்து 5ல எண்ட் ஆகுதுன்னா அந்த நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வர ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட்டும் 5ஆ தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்
6லயும் 4லயும் 6லயும் ஒரு நம்பர் எண்ட் ஆகுதுன்னா அப்ப அதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வர ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 6ஆ தான் இருக்கும். ஸோ 5க்கு 5 மாதிரி 6க்கும் 6 தான். ஆடடா 4 ஒன்று இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது 0. 0ல ஒரு நம்பர் எண்ட் ஆகுச்சுன்னா ஃபைனலா வர ஆன்சரும் 0ல தான் எண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து பைஹார்ட் பண்ண முடிஞ்சா பைஹார்ட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்த்து அதோடைய யூனிட்ஸ் டிஜிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த டேபிளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மீதி எல்லாம் வந்து லாஸ்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி சொல்லி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, 64 ஸ்கொயர். 64 ஸ்கொயர் கரெக்டா? இப்ப லாஸ்ட் டிஜிட் என்னது 4. இப்ப 4 வந்து லாஸ்ட் டிஜிட்டா இருந்தா அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 6ஆ இருக்கும். கரெக்டா? 6ஆ இருக்கும். யூனிட்ஸ் டிஜிட் நீங்க எழுதிக்கிறேன். யூனிட்ஸ் டிஜிட் என்னவா இருக்கும், 6ஆ இருக்கும். ஓகே, இப்ப செகண்ட் சப்டிவிஷன் என்ன, 108 ஸ்கொயர். 108 ஸ்கொயர்னா லாஸ்ட் டிஜிட் என்னது 8. ஓகேவா? அப்ப 8 into 8 எவ்வளோ, 64. 64 ஓட யூனிட்ஸ் டிஜிட் என்ன, 4. ஸோ இதோடைய யூனிட்ஸ் டிஜிட் என்னவா இருக்கும், 4ஆ இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 108 ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ண ஆன்சரோடைய யூனிட்ஸ் டிஜிட் வந்து 4ஆ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து 292 ஸ்கொயர். 292 ஸ்கொயர். லாஸ்ட் டிஜிட் பாருங்க 2. 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 2 into 2 is 4. கரெக்டா? அப்ப யூனிட்ஸ் டிஜிட் என்னவா வரும், 4 தான் வரும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 4. சப்டிவிஷன் நம்பர் 4 கொஸ்டின் என்னது, 36 ஸ்கொயர். 36 ஸ்கொயர் பண்ணணும். இதுல யூனிட்ஸ் டிஜிட் என்னது 6. ஸோ 6 வந்து நான் ஸ்கொயர் பண்ண போறேன். 6 into 6 is 36. 36ஓட யூனிட்ஸ் டிஜிட் என்னது 6. ஸோ நம்மளுக்கு வர ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 6ஆ தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? Which among these has last digit as 4? எதுக்கெல்லாம் லாஸ்ட் டிஜிட் 4? செகண்டுக்கும் தேர்டுக்கும் லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 4 வருது இல்லையா? இதுலயும் பாருங்க லாஸ்ட் டிஜிட் எதுக்கு வருது, 2லயும் 8லயும் எண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வர ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 4ஆ இருக்கணும். ஸோ இதை வச்சும் நீங்க போடலாம், இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் போடலாம். ஸோ ஆன்சர் என்ன உங்களுக்கு, இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எதுக்கெல்லாம் வந்து லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கும், 108 ஸ்கொயருக்கும் 292 ஸ்கொயருக்கும் லாஸ்ட் டிஜிட் வந்து 4 இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இதே கொஸ்டினை வேற மாதிரி கேக்குறாங்க. இதோட லாஸ்ட் டிஜிட் which among the following has the last digit as 6 அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு 6ல லாஸ்ட் டிஜிட்டா இருக்கும், 4க்கும் 6லயும் எண்ட் ஆகுற நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? இது புரியுதா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். வெறும் ஃபிகரேட்டிவ் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதை வச்சுட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேற மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு. மூவிங் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சுதான். given 125 square is equal to 15,625. what is the value of 126 square? இதுக்கு வந்து மொத்தம் 2 ways நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 125 ஸ்கொயர் சப்போஸ் கொடுக்கலனா கூட நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோல சொன்னேன். இதுல வந்து ஜஸ்ட் அதை வந்து ரீகேப் பண்றேன். 125 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? எனி நம்பர் 5ல எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர் இஸ் 25. ஓகேவா? நெக்ஸ்ட் 12 இருக்கா, 12 வந்து அதோடைய நெக்ஸ்ட் நம்பரால, அதோடைய சக்சஸரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12ஓட சக்சஸர் என்ன, 13. அதாவது 12ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 13. இப்போ 12ஐயும் 13ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 3s are 6, 2 1s are 2, தென் 13 போட்டுக்கோங்க. 156 வருதா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க 156ன்னு. ஸோ த ஆன்சர் இஸ் 15,625. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனாலும் நம்மளால போட முடியணும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ சப்போஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெட் மீ எரேஸ் இட் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ பார்க்கலாம். 125 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 125 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15,625 கொடுத்துருக்காங்க. இப்போ 125 ஸ்கொயர்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 125 ஆட் நம்பர்ஸ்னு அர்த்தம். கரெக்டா?
sum of first 125 odd numbers நம்ம எப்படி எழுதலாம் 125 ஸ்கொயர்னு எழுதலாமா sum of first n odd numbers is equal to n square இதுதானே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல படிச்சிருக்கோம் அதே மாதிரி sum of 125 first 125 odd numbers is equal to 125 square கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டி புரியுதா sum of first n odd numbers இது எல்லாமே starting from 1 தான் ஓகேவா n ஆட் நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் பண்ணனும்னா அதை வந்து எப்படி போடுவோம் நம்ம n ஸ்கொயர்னு போடுவோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 125 ஆட் நம்பர்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணனும்னா 125 ஸ்கொயர்னு போடலாமா அப்படினா என்ன அர்த்தம் 1 + 3 + 7 up to 125th ஆட் நம்பர் up to 125 கிடையாது இது வந்து காமன் மிஸ்டேக் எல்லாரும் காமனா என்ன பண்ணுவாங்கன்னா 1 + 3 + 7 up to 125 னு எழுதுவாங்க up to 125 அவங்க கொடுக்கவே இல்ல up to 125th odd number தான் n square ஓகேவா அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க 125 னு எழுதுனா that's absolutely wrong so 125th odd number is equal to 125 square கரெக்ட்டா அப்போ 1 + 3 + 7 + up to 126th odd number வந்து என்னவா இருக்கும் 126 ஸ்கொயரா இருக்கும் கரெக்டா ஆனா நமக்கு வந்து 125th ஆட் நம்பர் வரைக்கும் 125 ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா சோ இந்த இடத்துல பிளஸ் 125th ஆட் நம்பர்னு போட்டுக்கலாம் 125th ஆட் நம்பர் ஓகே அப்போ 125th ஆட் நம்பர் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ 125th ஆட் நம்பரை கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிக்கிறது டு ஃபைண்ட் 125th ஆட் நம்பர் ஃபார்முலா என்ன 2n minus 1 இதுல n ஓட வேல்யூ என்ன 125 கரெக்டா nth odd numberனா 2n minus 1 125th odd numberனா n ஓட வேல்யூ 125 னு அர்த்தம் ஓகேவா சோ 2 into n ஓட வேல்யூ 125 125 minus 1 2 into 125 minus 1 2 into 125 is 250 minus 1 is 249 ஓகேவா so 125th odd number என்னது 249 கரெக்டா so 1 plus 3 plus 7 up to 249 plus 126th odd number அதுதான் வந்து 26 ஸ்கொயர் ஐம் சாரி அதுதான் வந்து 126 ஸ்கொயர் கரெக்டா இப்போ நம்மளுக்கு அப் டு 249 வரைக்கும் என்னன்னு தெரியும் 125 ஸ்கொயர்னு தெரியும் ஏன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க 125th ஆட் நம்பர் வரைக்கும் ஸ்கொயர் என்னது 125 ஸ்கொயர் பிளஸ் 126th ஆட் நம்பர் ஓகேவா நம்மளுக்கு 126 ஸ்கொயர் வேணும்னா என்ன வேணும் 125 ஸ்கொயரோட 126th ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 126 ஸ்கொயர் கிடைச்சிரும் ஓகேவா இப்போ இந்த 125 ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கோங்க 126th ஆட் நம்பர் என்னவா இருக்கும் 125th ஆட் நம்பர் வந்து 249 கரெக்டா 125th odd number is 249 அப்போ 126th odd number என்னவா இருக்கும் +2 தான் இருக்கும் எப்பவுமே வந்து next odd number கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் +2 கண்டுபிடிக்கணும் இப்ப first odd number 1 second odd number 3 னா இப்ப first odd numberோட எவ்வளவு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு செகண்ட் ஆட் நம்பர் கிடைக்கும் 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு செகண்ட் ஆட் நம்பர் கிடைச்சிடும் கரெக்டா அதே மாதிரி 125th odd number is 249 அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க ஓகே அதோட நம்ம 2 ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க +2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 126th ஆட் நம்பர் கிடைச்சிரும் ஸோ 249 ஓட 2 ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 251 வரும் ஸோ இதுதான் ஆன்சர் 125 ஸ்கொயரோட 251 ஆட் பண்ணா வாட் வில் வி கெட் 126 ஸ்கொயர் இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா நம்ம இது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 125 ஸ்கொயர் வந்து 15,625 னா what is the value of 126 square இப்பதான் நம்ம derive பண்ணோம் 125 square plus 251 ன்னு நம்ம derive பண்ணோம் கரெக்டா 125 square எவ்வளோ 15,625 அதோட நம்ம 251 ஆட் பண்ணணும் இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு 15,625 ஓட இங்க 126 ஆட் பண்ணிருக்காங்க that is not correct 126 is not the number it is the nth odd number கரெக்டா nth odd number 126th odd number தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இது கரெக்ட் கிடையாது 26 மட்டும் ஸ்கொயர் பண்ணா கிடைச்சிருமா கிடைக்காது 253 கரெக்டா கிடையாது ஏன்னா 2 தான் ஆட் பண்ணணும் 125th odd numberோட நம்ம 2 தான் ஆட் பண்ணணும் சோ 251 வரணும் சோ இதுவும் ராங் சோ எது கரெக்ட் இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 which is correct இந்த இடத்துல 51ஐயும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது that is also wrong so for the third question the answer is 15,625 plus 251
ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 15,625 plus 251. இதை ஆட் பண்ணா we will get 126 ஸ்கொயர். இது புரியுதா? எவ்வளோ ஈஸியான மெத்தட் பாருங்க இது. இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணி போடலாம். இல்லையா? Next question, question number 4. Find the length of the square whose area is 441 meter square. So shape என்ன கொடுத்திருக்காங்க? It's a square shape. Square உடைய ஏரியா வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 441 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இட் இஸ் சைடு இன்டு சைடு. ஸ்கொயருக்கு வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்ப சைடு இன்டு சைடு தான் வந்து ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு. கரெக்டா? அப்போ ஏரியா வந்து 441னா 441 is equal to side into side na number multiplied by itself 2 times வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? சைடு ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். ஸோ 441 is equal to சைடு ஸ்கொயர். அப்ப சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? இப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு ஏரியா வருது. அப்ப சைடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதோடைய இன்வர்ஸ் ஆபரேஷன். ஓகேயா? ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, மல்டிப்ளையிங் ரிப்பீட்டட்லி பை த சேம் நம்பர் 2 times is square. கரெக்டா? அதே மாதிரி ரிப்பீட்டட் டிவிஷன் பை த சேம் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட். அதாவது ஸ்கொயரோடைய இன்வர்ஸ் ஆபரேஷன் இஸ் ஸ்கொயர் ரூட். ஸோ நம்ம சைடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 441க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441. ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டு அதை 2 குரூப் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். ஓகேவா? இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்னு புரியுதா? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணணும் சைட்ஸை. ஓகேவா? அதே சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயரோடைய இன்வர்ஸ் ஆபரேஷன் என்ன? ஸ்கொயர் ரூட் பண்ணணும் ஏரியாவை. ஓகேவா? ஸோ சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா. ஓகே, இப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன் டீடைல்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். ஷேப் ரொம்ப முக்கியம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 441 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம சைடு கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த சைடுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ சைடு கண்டுபிடிக்க போறோம். சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441. 441க்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சதுன்னா சட்டுன்னு போட்டுடலாம். ஒன்றும் கிடையாது. 21 ஸ்கொயர் இஸ் 441. இப்போ 441 எப்படி எழுதலாம்? 21 இன்டூ 21. ஸோ இதை வந்து பேர் பண்ணணும். ஒரு பேர்ல இருந்து ஒரு நம்பரை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் 21 மீட்டர்ஸ்னு வந்துடும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க பை ஹார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை சிங்கிள் லைன்ல நீங்க முடிச்சிடலாம். விச் இஸ் 21 இன்டூ 21 எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 இன்டூ 21 இஸ் 21. அந்த பேர்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்து வெளியே எழுதிடலாம். சப்போஸ் நான் வந்து 21 ஸ்கொயர் எல்லாம் பை ஹார்ட் பண்ணல அப்படின்னா நான் எப்படி பண்றது? அதை அடுத்தது பார்க்கலாம். பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ 441 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? 441 2 டேபிள்ல வராது. ஏன்னா இட் இஸ் எண்டிங் இன் 1. 3 டேபிள்ல வருமா? டிவிசிபிலிட்டி ரூல் தெரியுமா? 3க்கு எல்லா டிஜிட்ஸையும் எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. 4 plus 4 is 8. 8 plus 1 is 9. 9 is divisible by 3. அதனால 441 divisible by 3. இப்போ 3ஆல நான் பண்ண போறேன். ஓகேவா? 4 வந்து 1 டைம், 14 இப்போ ரிமைண்டர் வந்து 1 வருமா? அப்போ 14 வந்து 3 டைம்ஸ், 4 டைம்ஸ். 14 வந்து 4 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 2 வரும். 21 வந்து 7 டைம்ஸ். ஓகே, இது 3 டேபிள்ல வந்து டிவிசிபிள் ஆகும்னு பார்க்கலாமா? 1 plus 4 is 5. 5 plus 7 is 12. 12 divisible by 3யா? அதனால 147 divisible by 3. இப்போ 3ஆல டிவைட் பண்ண போறேன். 14 4 டைம்ஸ், ரிமைண்டர் 2, 27 9 டைம்ஸ். இப்போ 49 நம்மளுக்கு தெரியும். 7 7s are 49. இப்போ டிவைட் பண்ணிட்டோமா? இப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம எழுதலாம். ஸோ 441 is equal to 3 into 3 into 7 into 7. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 3 into 7 into 7. இப்போ குரூப் பண்ணணும். பேரா குரூப் பண்ணணும். அதாவது 2 குரூப் பண்ணணும். இந்த 3 and 3 ஒரு பேரானா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை குரூப் பண்ணக்கூடாது. சேம் நம்பர்ஸை பேரா குரூப் பண்ணணும். இப்போ 7 and 7 ஒரு பேர். ஒவ்வொரு பேர்ல இருந்தும் நம்ம ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம். இதுதான் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ இந்த பேர்ல இருந்து ஒன்று எடுத்தோம்னா 3, இந்த பேர்ல இருந்து ஒன்று எடுத்தோம்னா 7. ஸோ 3 7s are 21. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 is equal to 21. Side length is equal to
21 meters. Is that clear? எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு prime factorize பண்ணியும் எடுக்கலாம். இந்த மாதிரி smaller numbers கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க டைரக்டாவும் போடலாம். Next question, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான question. Find the smallest square number that is divisible by each of the following numbers 4, 9 and 10. இப்போ இந்த smallest square numberன்றதை விட்டுருங்க, இதை விட்டுட்டு படிச்சு பாருங்க. Find the number that is divisible by each of the following number. இப்போ 4, 9, 10 இது எல்லாத்துலயும் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னா அது எந்த நம்பரா இருக்கும்? எல்சிஎம் இருக்கும். கரெக்டா? லோயஸ்ட் காமன் மல்டிபிள். லோயஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 9, 10. ஓகே, இது மூணுத்துக்கும் காமனா இருக்கிற ஒரு மல்டிபிள் தான் லோயஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இது மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம்னா த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4, 9 and 10 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இந்த கான்செப்ட் புரியுதா? இப்போ என்ன கேக்குறாங்க? ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம்னா விச் இஸ் டிவிசிபிள் பை 4, 9, 10 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேரா இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு எல்சிஎம்ஏ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிடும். அந்த ஃபேக்டர்ஸை நம்ம பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் பேர் பண்ணிட்டு ஏதாவது பேர் இல்லாம இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஒரு பேர்டு நம்பர் ஆக்கணும். எப்படி நம்ம பேர்டு நம்பர் ஆக்குறது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 × 2 × 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பேர் பண்ணோம்னா 2வையும் 2வையும் பேர் பண்ணிடுவோம். இப்ப 3 மட்டும் பேர் இல்லாம இருக்கா? அதை பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு பேர் கிடைச்சிருமா? அதனால எல்சிஎம் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு பேர் பண்ணணும். எது பேர் இல்லாம இருக்கோ அந்த நம்பரால அதை திருப்பி மல்டிப்ளை பண்ணா we will get the pair. So that will be the number, that will be the smallest square number. ஓகேவா? இப்ப சொல்றது வந்து உங்களுக்கு புரியலனாலும் நான் போடுறேன், போட ஃபாலோ பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? given நம்பர் வந்து 4, 9, 10. இப்ப ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப், அதாவது எல்சிஎம் வேற ஒன்றும் கிடையாது, ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 4, 9, 10 என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் வந்து என்னது? டிவிசிபிள் பை, இந்த எல்சிஎம் தான் டிவிசிபிள் பை 4, 9, 10. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் ஞாபகம் இருக்கா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? 4, 9, 10 இதுல வந்து ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டரால நம்ம இப்ப டிவைட் பண்ண போறோம். 4ம் 10ம் 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2ஆல நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா இட் வில் பி 2 2s are 4. 9 வந்து டிவைட் ஆகாது. எது டிவைட் ஆகலையோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 2ஆல டிவைட் ஆகும் 5 டைம்ஸ். திருப்பி 2ஆலேயே டிவைட் பண்றேன். 2, 9 டிவைட் ஆகாது, அப்படியே போட்டுக்கிறேன். 5ம் டிவைட் ஆகாது, அதையும் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, 2ஆல டிவைட் பண்ண இங்க வந்து 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட் 9 எடுத்துக்கிறேன். இது வந்து 3ஆல டிவைட் ஆகும். இது வந்து பிரைம் நம்பர்ஸால மட்டும்தான், பிரைம் ஃபேக்டரைசேஷன், அதனால பிரைம் நம்பர்ஸால மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1 அப்படியே போட்டுக்கலாம். 9 டிவைடட் பை 3 is 3. 5 டிவைட் ஆகாது, அப்படியே போட்டுக்கிறேன். திருப்பி 3ஆல டிவைட் பண்றேன். 1, 1, 5ன்னு வருது. 5 is also a prime number. ஸோ 5ஆல திருப்பி டிவைட் பண்றேன். 1, 1, 1ன்னு வருது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 4, 9, 10 வந்து எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 4, 9, 10 வந்து இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 2 × 2 × 3 × 3 × 5. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 5 இருக்கு, 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s are 10. அதுக்கப்புறம் மீதியை மல்டிப்ளை பண்றப்ப ஈஸியா இருக்கும். 5 2s are 10, 10 2s are 20, 20 3s are 60, 60 3s are 180. எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ 180 தான் வந்து இப்ப நம்மளுக்கு எல்சிஎம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வேணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் டிவிசிபிள் பை இந்த 3 நம்பர்ஸ் வேணும் இல்லையா? அப்போ அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மாத்தணும் நம்ம இப்போ. ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 180 எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 180 என்ன? 2 × 2 × 3 × 3 × 5. அப்ப இதை என்ன பண்ணணும் நம்ம? டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யூ ஹேவ் டு குரூப் them in pair. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேரா போடணும். பேரா போட்டுக்கணும். 2க்கும் 3க்கும் பேர் இருக்கு. ஆனா 5 மட்டும் பாருங்க, 5 மட்டும் அன்பேர்டா இருக்கு. ஓகேவா? ஸோ 5 is unpaired.
ஸோ இதை வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு டு மேக் 180 into a perfect square. இப்போ எது அன்பேர்டா இருக்கோ அதால நம்ம 180 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 180 by 5. ஏன்னா 5 தான் அன்பேர்டா இருக்கு. கரெக்டா? ஸோ 180 into 5 is equal to 900. ஸோ இப்போ என்ன ஆன்சரு? Smallest square number divisible by 4, 9 and 10. Smallest square number divisible by 4, 9 and 10 is 900. ஓகேவா? 900 ஸ்கொயர் நம்பர் தானே. 9ஓட ஸ்கொயர் என்ன? 3. ஐ மீன் 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 3. அதே மாதிரி 0 0 இருக்குன்னா 2 0 இருக்குன்னா நம்ம ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகே, அதாவது 30 ஸ்கொயர் தான் வந்து 900. ஓகேவா? இதை வந்து 900 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 into 100 எழுதலாம். இப்போ அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 is 10. அப்போ 3 into 10 is 30. இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் டிவிசிபிள் பை 4, 9 and 10 is 900. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறமா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணணும். எந்த ஃபேக்டர் பேர் இல்லாம இருக்கோ அந்த ஃபேக்டரால அகெயின் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் இஸ் 180. 180யோட அன்பேர்டு ஃபேக்டர் வந்து 5. ஸோ 5 மல்டிப்ளை பண்ணா we are getting 900. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 9408 must be multiplied so that the product is a perfect square. Find the square root of the product. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9408. 9408னா அதோட யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ என்ன? 8. 8ல எண்ட் ஆகுறது கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். யூனிட்ஸ் டிஜிட் வந்து 2, 3, 7 or 8ல வந்து எண்ட் ஆனா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 9408 must be multiplied. இதோட நீ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணினா உனக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது அதோடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா இந்த 9408ன்றத வந்து மல்டிப்ளை பண்ணி வர ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ போன மெத்தட் மாதிரியே தான். இதை வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும், பேர் பண்ணிக்கணும். எது பேர் இல்லாம இருக்கோ அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அப்ப அன்பேர்டு, அது கூட இன்னொரு நம்பரும் சேர்த்தோம்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு பேர் ஆயிடும் இல்லையா? அதுதான் கான்செப்ட். இப்ப 9408 என்ன பண்ண போறோம்? நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 9408 8ல எண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அன் ஈவன் நம்பர். 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல டிவைட் பண்ணா 9னா 4 டைம்ஸ். 4 2s are 8. ரிமைண்டர் 1 வரும். 14 7 டைம்ஸ். 0வா அப்படியே போட்டுக்கலாம். 8 divided by 2 is 4. 4ஆல எண்ட் ஆகுறதுனால திருப்பி 2ஆல டிவைட் பண்றேன். 2 2s are 4. 2 3s are 6. 1 ரிமைண்டர். அப்ப 10 ஆயிடும். 10னா 10 divided by 2 is 5. 4 by 2 is 2. 2 3 5 2. அதனால திருப்பி 2ஆலேயே டிவைட் பண்றேன். 2 1 டைம்ஸ். 3யும் பார்த்தீங்கன்னா 1 டைம். 2 1s are 2. ரிமைண்டர் 1 15. 15 வந்து 7 டைம்ஸ். ரிமைண்டர் 1 வரும். 12. 12 வந்து 6 டைம்ஸ். ஓகே, திருப்பி 2ஆல டிவைட் பண்றேன். 11 எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து டிவைடண்ட் வந்து டிவைஸரை விட பெருசாவும் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஸோ 11 எடுத்துக்கிட்டேன்னா 5 டைம்ஸ். 5 2s are 10. ரிமைண்டர் 1 17. 8 டைம்ஸ். ரிமைண்டர் 1 16. 8 டைம்ஸ். 5 88. again 2ஆல டிவைட் பண்றேன். 5 வந்து 2 டைம்ஸ். 2 2s are 4. ரிமைண்டர் 1 இல்லையா? 5 minus 4 is 1. ஸோ 18. 18 வந்து 9 டைம்ஸ். 2 9s are 18 வந்துருது. நெக்ஸ்ட் 8. 8 by 2 is 290. திருப்பி 2ஆல டிவைட் பண்றேன். 2 1s are 2. 9 divided by 2 வந்து 4. 2 4s are 8. ரிமைண்டர் 1 14. 147. இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். 147 3 டேபிள் டிவைட் பண்ணணும். 14 வந்து 4 டைம்ஸ். ரிமைண்டர் 2 27 9 டைம்ஸ். 49 வந்து 7 6. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 9408 is equal to 2 into 2 3 4 5 6 6 2s இருக்கு. ஸோ 2 into 2 into
6 numbers வந்துருச்சு. 6 2s வந்துருச்சு. நெக்ஸ்ட் into 3 into 7 into 7. இப்போ 7 வந்து பேரா இருக்கு. இப்போ அன்பேர்டா எது இருக்கு? 3 மட்டும் அன்பேர்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 9408 must be multiplied. ஸோ எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ 3 must be multiplied with 9408 to make it a perfect square. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாமா? 9408 into 3 is equal to 8 3s are 24. 0 இருக்கிறதுனால நான் அப்படியே 24 போட்டுட்டேன். 3 4s are 12, carry over 1, 3 9s are 27, plus 1 is 28. 28,224 அந்த ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? இதோட முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,224. இது திருப்பி நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் எல்லாம் பண்ண வேணாம். இந்த ப்ரூவ் பண்ணிருக்கோம் இல்லையா? 2 into 2 2 into 2 2 into 2 3 7 into 7 ப்ரூவ் பண்ணிருக்கோம்ல. அதுல இருந்து ஒரு ஃபேக்டரை எடுத்து எழுதிடலாம். ஒரு பேர்ல இருந்து ஒரு ஃபேக்டர் எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்துருமா? ஓகே. சோ 2 into மொத்தம் எத்தனை பேர்ஸ் ஆஃப் 2 இருக்கு? 3 பேர்ஸ் ஆஃப் 2 இருக்கு. அதனால 3 தடவை 2 எழுதிக்கலாம். 2 into 2 into 2. நெக்ஸ்ட் 7 into 7 ஒரு பேர் இருக்கா? அதுல இருந்து ஒரு 7 எழுதிக்கலாம். இப்ப 3 அன்பேர்டா இருந்தது. அதோட இந்த 3 நம்ம மல்டிப்ளை பண்ணனால இப்போ ஒரு பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அந்த 3 எழுதிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. 24 into 7. 7 4s are 28, carry over 2. 7 2s are 14, 15, 16. So the square root of 28,224 is 168. Is that clear? ரொம்ப சிம்பிள் இது. அந்த பழைய மெத்தட் மாதிரி தான் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும், குரூப் பண்ணணும் பேரா. எது அன்பேர்டா இருக்கோ அதால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி வர நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதும் போது ஒவ்வொரு பேர்ல இருந்தும் ஒரு நம்பர் எடுத்து எழுதிட்டு அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரதா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். ஓகே. இதே மாதிரி வேற எப்படி இந்த கொஸ்டினை கேட்கலாம்? வாட் மஸ்ட் பி மல்டிப்ளைடுன்னு கேட்டிருக்காங்களா? வேற எப்படி கேட்பாங்க? வாட் மஸ்ட் பி டிவைடட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? 3 மட்டும் தானே பேர் இல்லாம இருக்கு. அப்போ 9408 3 ஆல டிவைட் பண்ணும். அவ்வளவுதான். வாட் மஸ்ட் பி டிவைடட்னா எது பேர் இல்லாம இருக்கோ அதால நம்ம டிவைட் பண்ணும். இப்ப 9408 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 9 divided by 3 is 3, 4 divided by 3 is 1, carry over 1, remainder 1, 10 னா again 3 வரும், 18 6 வரும். அப்போ 3136ன்றது தான் அந்த ஸ்கொயர் நம்பர். ஸோ 3 must be divided. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? கொஸ்டினோட ஆன்சர் இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப சப்போஸ் வாட் மஸ்ட் பி டிவைடட் இதே கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 must be divided. அதை டிவைட் பண்ணி எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136. இப்ப என்ன பண்ணணும்? 3 மட்டும் விட்டுறணும். ஏன்னா 3 வந்து நம்ம எடுத்துடுறோம் இல்லையா? இப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? மொத்தம் 3 பேர்ஸ் ஆஃப் 2 ஒரு 7 இருக்கும். 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 is 56 அப்படின்னு வரும். இது வந்து வாட் மஸ்ட் பி டிவைடட் கூடிய ஆன்சர். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், அப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். இப்படின்னா என்ன? வாட் மஸ்ட் பி மல்டிப்ளைட்னு கேட்டாலும் எழுத தெரியணும், வாட் மஸ்ட் பி டிவைடட்னு கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். கிளியர்? Next question, another property of square numbers. How many numbers lie between the square of the following numbers? Actually, how many natural numbers it's a better way of asking the question. How many numbers lie between the squares of following numbers 16 and 17? 16 square 16 17 square பண்ணீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. How many natural numbers are there between? ஓகேவா? ஃபார்முலா என்னது? 2n. n ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n and n plus 1 கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர். 16 17 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கரெக்டா? அதே மாதிரி 99 100 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட் வர நம்பர்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி வந்ததுன்னா n and n plus 1 சொல்லலாம். இந்த ரெண்டு நம்பர்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? 2n. 2n என்ன? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து டபுள் பண்ணணும், இன்டூ 2 பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா? ஈஸியா போட்டுடலாமா?
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, between squares of 16 and 17 அப்படின்னு கேட்டாங்கன்னா 16 தான smallest number, அப்ப 2 into n. The formula is 2n, which is 2 into 16 equal to 32. So there are 32 numbers that lie between the squares of, story எழுதுறது தான் கஷ்டமா இருக்கு, squares of 16 and 17. ஓகேவா, ஈஸி தானே. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 99 and 100. Squares of 99 and 100. 2n is equal to 2 into 99, which is 198. There are 198 numbers that lie between squares of னு எழுதலாம், இல்லனா டைரக்டா இப்படி எழுதலாம். 99 square and 100. இவங்க கதை எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஓகேவா, கிளியரா, ரொம்ப ஈஸி, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது வந்து நியூ பேட்டர்ன் ஃபிகர் அவுட் பண்ண போறோம், ஃபாலோட் பை த ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா, இதுவும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன் ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இது வந்து பேஜ் நம்பர் 10ல இருக்கு. ஓகே, இதோடைய ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 11ல இருக்கு. கண்டினியூஷன் வந்து பேஜ் நம்பர் 11ல இருக்கு. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இதுல இருக்கிற அந்த பேட்டர்னை வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், 1ம் 2ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், பிளஸ் 2 ஸ்கொயரே திருப்பி வருது. அப்ப 2மே ரிப்பீட் ஆகுதா செக் பண்ணணும். gives 3 ஸ்கொயர். 3 வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர், 2 3யும் கான்சிக்யூட்டிவ் நம்பர், 1ம் 2ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர். இதுதான் பேட்டர்னா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, 1ம் 2ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர், அந்த 2வை ரிப்பீட் பண்ணிடுறாங்க, 2ம் 3யும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது பார்க்கலாம், 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், 2ம் 3யும் கான்சிக்யூட்டிவ் நம்பர். ஃபைன். அடுத்தது பிளஸ் இந்த இடத்துல 2 ஸ்கொயர், 2வை தான் ரிப்பீட் பண்ணிருக்கோம், ஆனா இதுல பாத்தீங்கன்னா 6 வருது. 2ம் 3யும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி இதுலயும் 6ம் 7ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். தட் இஸ் ஃபைன். அப்ப என்ன பேட்டர்ன் இப்போ வரைக்கும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது, ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் தேர்ட் நம்பரும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர சம்மும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா, மொத்தம் 3 fill in the blanks இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இந்த லாஸ்ட் 2ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இந்த 6 எப்படி வந்தது, இந்த இடத்துல 2 எப்படி வந்தது, நல்லா உத்து பாருங்க. இந்த 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப இங்க 2 வருதா. இந்த இடத்துல 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 6 வருதா. இப்ப கண்டுபிடிச்சிருக்க பேட்டர்ன் அடுத்ததுக்கு அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, 3யும் 4ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா, கரெக்ட். 12ம் 32 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா, கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிச்ச பேட்டர்ன் என்ன, 3யும் 4ம் கான்சிக்யூட்டிவ் நம்பரான்னு கண்டுபிடிச்சோம். ஐ மீன் 3யும் 4ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர் தான். 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் வருதான்னு பார்க்கணும். 3 4s are 12 வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப பேட்டர்ன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோமா. ஃபர்ஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பிளஸ் the product of the 2 consecutive numbers ஓட ஸ்கொயர் gives you அந்த தேர்ட் நம்பரோடைய கான்சிக்யூட்டிவ் நம்பர். கரெக்டா, ஃபர்ஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்றோம், அதோட அந்த ஃபர்ஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்றோம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா அந்த மல்டிப்ளை பண்ணி வருதுல்ல ஒரு ப்ராடக்ட், அதோடைய கான்சிக்யூட்டிவ் நம்பரோடைய ஸ்கொயர் தான் வரும் அப்படின்றதுதான் அந்த பேட்டர்ன். உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியுதா, நீங்களே கூட இதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 4ம் 5யும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா, அப்ப 20யும் எதுவும் கான்சிக்யூட்டிவ், 20யோட கான்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன, 21. அப்ப இங்க ஆன்சர் என்ன வரணும், 21 ஸ்கொயர்னு வரும். இப்ப இது இங்க நம்மளுடைய எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்க்கணும். 4ம் 5யும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், எஸ். 20யும் 21ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், கரெக்ட். இப்போ 4ஐயும் 5யும் மல்டிப்ளை பண்ணாதான் இந்த தேர்ட் நம்பர் வரணும். 4 5s are 20 வந்துருச்சா. இப்ப ஆன்சர் என்ன, 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் gives you 21 ஸ்கொயர். கிளியர். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், 9ம் 10ம் கான்சிக்யூட்டிவ் நம்பர், ஃபைன். மற்ற ரெண்டுத்தையுமே ஃப்ரீயா விட்டுட்டாங்க, எப்படி போடுறது. இப்போ 9ஐயும் 10ஐயும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 9ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஸ்கொயர் நம்பர். ஓகேவா, 9ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 90 வரும். ஸோ 90 ஸ்கொயர்.
அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்ன 90 யோட கான்சிக்யூட்டிவ் நம்பர் 90 யோட நெக்ஸ்ட் நம்பர் which is 91 square. புரியுதா? இப்ப எல்லாமே 3 fill in the blanks கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 5 ஸ்கொயர் பிளஸ் டேஷ் பிளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு 5 உடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன 6. அப்ப 6 ஸ்கொயர் வருமா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? 5 into 6 is 30. அப்ப 30 ஸ்கொயர் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 யோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 31 ஸ்கொயர். புரிஞ்சுதா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ இத மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணுது அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈஸியா நம்ம இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம்னா மற்ற எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் புரியுதா? இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நியூ பேட்டர்ன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னை எக்ஸாமுக்கு படிக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டினியூ பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் எழுதணும்ல, அது கூட 9th பாயிண்டா இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கோங்க. Next question, last question of this figure it out, page number 11. How many tiny squares are there in the following picture? Write the prime factorization of the number of tiny squares. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒன்னொன்னுத்துலயும் ஸ்கொயர் இருக்கு, கரெக்டா? அந்த ஒரு ஸ்கொயரையும் டிவைட் பண்ணி குட்டி குட்டி ஸ்கொயர் ஆக்கியிருக்காங்க. இந்த குட்டி குட்டி ஸ்கொயர் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்ட்டு கவுண்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா இப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு டைம் ஆகும்? அதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்கொயர்லயும் பாத்தீங்கன்னா அது வந்து சேமா தான் இருக்கு. அதோடைய டிவிஷன் வந்து சேமா தான் இருக்கு. இந்த ஸ்கொயரோட ஷேப்பும் சேமா தான் இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரெக்டாங்கிளா இருந்தாலும் சரி ஸ்கொயரா இருந்தாலும் சரி நம்மளோட ஃபார்முலா என்ன? இப்போ ஒரு இது கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத் இல்லைன்னா சைடு இன்டு சைடு, கரெக்டா? மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லென்த் வைஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க, பிரெத் வைஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து ரோஸ் வந்து மொத்தம் எத்தனை, ஒரு ரோலையும் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? அதே மாதிரி காலம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 9s are 81. இப்ப நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, மொத்தம் வந்து 81 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இது 9 ஆச்சா? திருப்பி அடுத்ததும் வந்து 1 2 3 4 5 6 7 8 9. 9 plus 9 எவ்வளோ? 18. ஓகேவா? ஸோ இதுல 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு, இதுலயும் 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. இதுலயும் 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. இதுலயும் 9 ஸ்கொயர், இதுலயும் 3 6 9 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் எத்தனை 9 இருக்கு? 9 plus 9 plus 9 னா repeated addition is multiplication. 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா? அப்ப மொத்தம் 9 into 9 எவ்வளோ? 81 ஸ்கொயர்ஸ் இருக்கு, கரெக்டா? இப்ப ரோஸ் மொத்தம் எத்தனை ரோஸ் இருந்தது? ரோஸ் is equal to 9, columns is equal to 9. ஓகேயா? இப்போ ஒரு டைனி ஸ்கொயர் இன் பிக் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு டைனி ஸ்கொயர் எடுத்துக்கலாம், எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. அதே மாதிரி 1 2 3 4 5. இது வந்து 5/4 ஸ்கொயர், 5/5 ஸ்கொயர் இல்லையா? 5/5 ஸ்கொயர்னா 5 into 5, கரெக்டா? ஸோ 5 into 5 is equal to 25 டைனி ஸ்கொயர்ஸ் இருக்கும் ஒரு இதுல. 25 டைனி ஸ்கொயர்ஸ் இன் ஒன் ஸ்கொயர்ல இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸ் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸ் is equal to rows into columns into இந்த ஒன் ஸ்கொயர்ல இருக்க டைனி ஸ்கொயர் 25, கரெக்டா? இப்ப 9 9s are 81 into 25. 5 1s are 5, 5 8s are 40, 2 1s are 2, 2 8s are 16. So 2025 tiny squares இருக்கும். 2025 tiny squares இருக்கு.
இது புரியுதா உங்களுக்கு? ரோஸ் இன்டூ காலம் வந்து மொத்தம் எத்தனை பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிக் ஸ்கொயர்ல 25 டைனி ஸ்கொயர் இருக்குன்னா 81 பிக் ஸ்கொயர்ஸ்ல 81 இன்டூ 25 டைனி ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகே, அதுதான். ஸோ 2025 டைனி ஸ்கொயர்ஸ் இருக்கு. இதை வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றாங்க. 2025 இப்போ 5 டேபிள்ல பண்ணலாம். ஏன்னா இட் இஸ் எண்டிங் இன் 5. 5 டேபிள்ல பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 20 எடுத்துக்கலாம். 5 4s are 20. நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். இதை நான் இந்த இடத்துல டிவைட் பண்ணி காட்டுறேன். காமன் மிஸ்டேக் சொல்றேன். 20 25 இப்போ நம்ம 5ஆல டிவைட் பண்றோம். அப்படின்னா 5 4s are 20 வந்துட்டா நெக்ஸ்ட் வந்து 2 வந்து கீழே இருக்கும். எப்பவுமே டிவைடண்ட் வந்து should be greater than or equal to the divisor. ஆனா இங்க ஸ்மாலரா இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்பரையும் இறக்கணும். நெக்ஸ்ட் நம்பரை இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கோஷன்ட்ல 0 போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் நம்பரை இறக்கணும். ஏன்னா ஒரு டைம்ல ஒரு நம்பரை தான் நம்ம இறக்குவோம் டிவிஷன்ல. இப்ப 2 நம்பர் இறக்கணும்னா ஒரு 0 போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் நம்பரை இறக்கணும். ஓகேவா? 25 5 5s are 25. அப்போ 405 வரும். ஓகேவா? இதை அகெயின் 5ஆல டிவைட் பண்ணா 40 வந்து 8 டைம்ஸ், 5 வந்து 1 டைம். இப்போ 81ன்றது 9 இன்டூ 9 தெரியும். ஆனா நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்றதுனால 3ஆல பண்றேன், which is 27 வரும். ஸோ 27 பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ். இப்போ 3 இன்டூ 3. இப்போ இதை எழுதலாமா? 2025 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா 5 இன்டூ 5 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3. இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றாங்களா ஸ்கொயர் ரூட் பண்ண சொல்றாங்களான்னு பார்க்கலாம். So you have to write the prime factorization of the numbers in the tiny squares. So வெறுமனே prime factorize தான் பண்ண சொல்றாங்க. So 2025 is equal to 5 into 5 into 3 into 3 into 3 into 3. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? இது வந்து ரொம்ப ஈஸி. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் எல்லாமே. வெறுமனே கவுண்ட் பண்ணி பண்ண வேண்டியதான். ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா டைனி ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 9 கொஸ்டின்ஸும் இந்த ஃபிகர் இட் அவுட்ல நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கியூப்ஸ் பத்தி படிக்க போறோம். ஓகேயா? Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematics.